ரெண்டாவது காணியை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். இதுதான் எங்களுடைய காணி, மக்களுடைய காணி, இந்தந்த காணி, இன்னற்ற காணிகள் என்றது. இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். நாங்கள் எப்படி என்றாலும் காணிகளை விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. மயிலட்டி மட்டுமில்லை, வலிகாமம் வடக்கிலே 2500 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் என்ன விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறாருக்கு இவர்களுடைய சட்டத்தரணி காண்டிவன் அவர்கள் நாங்கள் வழக்கு போட தயாராகின்றோம், வழக்கு செய்கிறோம். அப்பொழுது மக்கள் சபை இல்லை. ஆகவே தனியார் காணிகள் என்றதை இவர் தங்கள்கிட்ட இதை சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டிய பிரச்சனை தனியார் காணிகள். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் வலிகாமம் வடக்கில் 6376 ஏக்கர் நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு விளைவின வர்த்தமானி பிரசுரப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் அந்த வர்த்தமானி பிரசுரம் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வடக்கு மித சக்கரவியூகம் வார்த்தை நம் ஆள்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகிதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பிருக்கக்கூடிய தையட்டி பிராந்தியம், தையட்டியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக தையட்டியிலே 3 கிராம சபையாளர் பிரிவு இருக்கின்றது. தையட்டி வடக்கு, தையட்டி தெற்கு, தையட்டி கிழக்கு. அதில் தையட்டி கிழக்கு முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. தையட்டி வடக்கிலே 2 இராணுவ முகாம்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதைவிட தையட்டி தெற்கிலே எங்களுக்கு பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது தையட்டியிலே தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை. இந்த விகாரை 2019ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அப்போதைய இராணுவ தளபதி சவேந்திர சில்வால் அடிக்கல் நாட்டப்பட்டு தனியார் காணியிலே இராணுவத்தினுடைய பிரச்சனத்திலே இராணுவத்தினர் முழுமையாக இருந்து அந்த விகாரையை கட்டி முடித்திருந்தார்கள். ஆனால் 2019 காலப்பகுதியிலிருந்து நாங்கள் அந்த விகாரைக்கு எதிராக பல கூட்டங்களிலே கதைத்திருக்கணும். அப்போது இருந்த ஜனாதிபதிகள், பிரதமர் அவர்களுக்கும் இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்த தனியார் காணியிலே சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டு வருகின்ற உடனடியாக நிறுத்தப்பட்டு கவர்மெண்ட். ஆனால் அப்பொழுது இருந்த ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் புத்தசாசன அமைச்சின் செயலாளருக்கு அந்த கடிதங்களை அனுப்பப்பட்டிருந்த போதும் அதுக்கான தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து 2023 மார்ச் மாதம் 19ஆம் எங்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்த பின்னர் 2023 சித்திரையிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இந்த தையட்டி விகாரைக்கு எதிராக நடைபெற்று வருகின்றன. அவ்வாறான நிலையில் சபை, உள்ளூராட்சி மன்ற சபை, மக்கள் விரோதிகள் கொண்ட சபை இல்லாமல் போயிட்டு 2023 மார்ச்சோடு இல்லாமல் போயிட்டு மீண்டும் 2025 6ஆம் மாதம் 18ஆம் தேதியிலிருந்தால் சபை மீண்டும் மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சபையாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் சபை பொறுப்பெடுத்த பின்னரும் இந்த விகாரை சம்பந்தமான தொடர்ச்சியான கடிதங்கள் மூலம் 2025 7ஆம் மாதம் 2ஆம் தேதி கேபினட் டிசிஷன் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் தையட்டியிலே திசவிகாரை அமைந்துள்ள பகுதியிலே மக்களுடைய காணிகளில் அமைக்கப்பட்டிருந்த சம்பந்தமாக ஒரு கேபினட் டிசிஷன் எடுத்திருந்த இந்த முரண்பாடுகளை தீர்ப்பது சம்பந்தமாக அவர்கள் தெளிவான ஒரு போட்டிருந்தார்கள். இரண்டாவது இந்த தலையங்கமே இதுதான், தையிட்டு திசவிகாரை தொடர்பான சிக்கலை தீர்த்து வைப்ப நடவடிக்கை குழு ஒன்றை நியமித்தல். இது 2025 7ஆம் மாதம் 2ஆம் தேதி கேபினட் டிசிஷனில் போடப்பட்ட விஷயம். தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை ஒன்றான திசவிகாரை அண்மை மோதலில் ஈடுபடுகின்ற தரப்பினர் அபிலாசைகள் காரணமாக முரண்பாட்டை ஏற்படுத்தும் சிக்கல் ஒன்றாக மாறியுள்ளது. இவ்விடயம் சமய குழுக்கள், உள்ளூராட்சி மன்றம், நாங்கள் உள்ளூராட்சி மன்றம் தொடர்ச்சியாக பிரஷர் கொடுத்தபடி தான் இந்த கேபினட் டிசிஷன்லேயே உள்ளூராட்சி மன்றம் என்றதை போட்டிருக்கிறேன். உள்ளூராட்சி மன்றம் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இடையே மோதல் நிலைமை ஏற்படுவதன் காரணமாக அமைந்துள்ளது. பிரதேச இன ஒற்றுமைக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பிரதேச நிர்வாகம் மற்றும் சமய தலைவர்கள் இக்கருத்து மோதலை தீர்த்து வைக்க ஆரம்ப முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே இந்த காணியை வெற்றியளிக்கவில்லை. பிரதேச நிர்வாகம்ன்றது உள்ளூராட்சி மன்றம் தான் தனியார் காணிகளை பொறுப்பாக இருக்கிறபடியாக இதால் இன்றைக்கு அந்த ஒனர்ன்ற
தேசிய நல்லிணக்கத்துக்கு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலக இதனூடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு கேபினட் டிசிஷன் ஒன்று எடுக்கப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தையிட்டு திசைவிகாரையில் நிலவும் பிணக்குகள் தொடர்பாக தலையீடு செய்வதற்காக சிபாரிசுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக கீழே குறிப்பிட்ட தத்துவங்களுடன் பின்வரும் ஒழுங்கமைப்பை கொண்ட குழுக்களை நியமனம் செய்கிறதுக்கு அவை தேசிய ஒற்றுமை நல்லிணக்க குழுவின் தலைவர் ஷியாமன் அதில் ஒரு மெம்பராக இருப்பார். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட நீதிமன்ற அலுவலர் ஒருவர் தவிசாளராக இருப்பார். நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சினுடைய சட்டப்பிரிவின் பிரதிநிதி ஒரு ஆள் இருப்பார். புத்தசாசன அமைச்சு கலாச்சார அமைச்சின் பிரதிநிதி ஒரு ஆள் இருப்பார். பொது நிர்வாக மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் பிரதிநிதி ஒரு ஆள் இருப்பார். கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சின் பிரதிநிதி ஒருவர். தொல்லியல் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர். பௌத்த அலுவலக மேல திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர். நில அளவு திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர். இலங்கை போலீஸ் பிரதிநிதி ஒருவர். மாவட்ட செயலாளர். அமரபுர நிக்காயன் மாநாயக தேரர். பிரதேச அங்கீகரிக்கப்பட்ட சமய தலைவர்களால் பெயரிடப்படுகின்ற உறுப்பினர்கள் இருவர். மனித ஆரம்பிக்கின்ற பிரதிநிதி ஒருவர் என அவர் அவதானிப்புக்காகவும் இருக்கிறார். இதில் பிரதானமான பிரச்சனை என்னென்றா திசைவியால் சிக்கல் சம்பந்தமானவாறு சமயத் தலைவர் பிரதேசவாதிகள் சிவில் சமூகம் உட்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல் நடத்தல் குறித்த வரலாற்று சட்டபூர்வமான கலாச்சார உரிமைகளை மதிப்பிடு. இதில் பிரச்சனை என்னென்னா இந்த குழுக்களில் இந்த பிரச்சனைக்குரிய காணி ஆளர்கள் யாரும் உள்வாங்கப்படவில்லை என்றது பிரதான குறைபாடாக இருக்கிற பிரச்சனை. அதிலையும் ஆனாலும் இந்த குழுக்கள் இல்லாட்டியும் மாவட்ட செயலாளரும் இருக்கிறார், பிரதேச செயலாளரும் இருக்கின்றார். பிரதேச செயலாளர் அரச காணி சம்பந்தமான பொறுப்புடைமைக்கு உள்ளாக ஒழிய தனியார் காணிக்கு இல்லை. ஒரு தனியார் காணி இன்னாருடைய காணி தான் என்றதை உறுதிப்படுத்துகின்றது, லேண்ட் ஓனர்ஷிப்பை உறுதிப்படுத்துகிற அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களில். ஆனால் உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் யாருமே அங்கப்படவில்லை. அதே நேரத்தில் ഇതിൻ്റെ செயற்பாட்டில் இது 60 நாளைக்கு செய்யணும்னு சொல்லப்பட்டது 7ஆம் மாதம் 2ஆம் தேதி. அது கனகாலமாக கிடப்பில் இருந்தது. கிடப்பில் இருந்தாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு கிட்ட வருகின்ற நேரத்தில் 4 தடவைகள் சந்திச்சிருக்கிறார்கள். சந்தித்த போது இந்த அமரபுர நிக்காக்கள் தேரர்கள் சொல்லியிருக்கணும், இது பௌத்தர்களுக்குரிய இடம் பிரதேசம், இது தனியாற்ற காணியில் களவாக பிடிச்சிக்கணும். எங்களுடைய மாவட்ட செயலாளரோ பிரதேச செயலாளர்களோ இல்லை இது தனியாருடைய காணி, இது காணி உரிமையாளர் இருக்கணும், அவைய ஆவணங்கள் இருக்குது, ஒப்படைச்சிக்கணும். ஒப்படைத்த பின்னர் அந்த ஆவணங்களை அவைய லேண்ட் ரிஜிஸ்ட்ரிகளால் செக் பண்ணி திரும்பி பார்த்த இடத்துல அது தனியார் காணி என்றது உறுதிப்படுத்தப்படுது. அவ்வாறு தனியார் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த காணிகள் உறுதிகள் ஆவணங்கள் சரியாக இருக்குது, அவை இடத்தை மார்க் பண்ண வேண்டிய தேவைப்பாடு எழுந்த நிலைமையில் தான் கடந்த 2 தடவை ஏப்ரல் மாதத்தில் 2 தடவை எடுத்து கடைசியாக முதல் தடவை தடுக்கும்போது எங்களுடைய அங்கே இருக்கின்ற பிக்கு அவர்கள் அதை தன்னுடைய காணியை தன்னுடைய சம்மதம் இல்லாத இருக்கிறார். அவருடைய காணி அல்ல, அது தனியார காணி இல்லை என்று சொல்லி பிறகு அவங்க கேபினட் டிசிஷனில் தனியார் குழுக்கள் இல்லை, குழுக்களாக தாங்கள் சேர்ந்து செய்வோம் இல்லை அற்ற பார்வையை செய்வோம்ன்றக்காக தான் போன 28ஆம் தேதி அளவீடு செய்ய வழிக்கிட்டாது. அளவீடு செய்ய வழிக்கிடைக்க தான் வந்தது. மக்கள் கேட்டிங்கன்னா தங்களுடைய காணி எங்களை விடுவிக்கிறது தான் நடக்கிறேன்றதை நீங்கள் எழுத்து மூலம் தாங்கணும். சரி, எழுத்து மூலம் கொடுக்குறேன்னா அது ஒரு குழுவாக வந்தபடியாக 7 பேரும் சைன் பண்ணி கொடுக்க வலிக்கணும். 7 பேரும் கொடுத்தா இல்லை லெட்டரில் ஒரு லெட்டரில் 7 பேரும் சைன் பண்ணிடலாம். பிறகு அந்த 7 பேரும் சைன் பண்ணதை பிறகு திரும்ப டிஎஸ் கவுண்டர் சைன் பண்ணி கீழே ஃப்ராங்க் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தா. இப்படியான நிலைமையிலே இருந்தது. உண்மையில் நாங்கள் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம். மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்த அரசாங்கத்தின் கொள்கை. ஆனால் இருந்தாலும் அந்த காணிகளை வழங்க வேண்டிய தேவைப்பாடு மக்களுக்கு ஐயம் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட கொண்டு அளந்து போட்டு எங்கள் திரும்ப புத்த கோயில்களுக்கு எடுத்து விடுவார்களா? ஏன்னா இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதானமான இலக்கும் தங்களுடைய மதவாதம். இது ஒரு பௌத்த நாடு, பௌத்த நாட்டுக்குரிய முதல் வழங்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு தனியார் காணிகளை சுயரிக்க முடியாது. நிச்சயமாக திரு சுகிர்தன் அவர்களை நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய குழுவிலே மக்களுடைய பிரதிநிதிகளாக உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை. ஆனால் அமரபுர நிக்காயத்தில் இருந்து ஒரு பௌத்த துறவி இருக்கிறார். இது ஒரு தலைபட்சமான குழு என்பது அவர்களுடைய குழு அமைப்பில் இருந்து தெரிகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இதன் மூலமாக வருகின்ற தீர்வை மக்களுடன் பெற முடியும்? இல்லை அதான் இது இவ்வாறு இருந்தாலும் இது கூடாக எதிர்நீச்சலினூடாக நாங்கள் வெல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இப்பொழுது அன்று காணி அளக்க வந்திருந்த தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அமைப்பினுடைய தவிசாளர் அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை, அதாவது அந்த காணி உரிமையாளர்களை உள்ளடக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் அடுத்த இதுகளில்
அவர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறியிருக்கின்றார். உண்மையில் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். நாங்கள் எப்படி என்றாலும் காணிகளை விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக தனியார் காணிகள் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த முழுமையான பொறுப்பும் அந்த பிரதேசத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு இருக்கின்ற அடிப்படையில் தான் நானும் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டேன். இந்த காணி மட்டும் இல்லை, 2013 மே மாதம் 28 வலிகாம்படக்கில் 6376 ஏக்கர் நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு விளைவின வர்த்தமானி பிரசுரப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் அந்த வர்த்தமானி பிரசுரம் இருக்குது. அந்த இடத்துல 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன 2500 மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றன. தனியாக தையட்டி மட்டும் இல்லை, ஏனைய பிரதேச நிலங்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கான போராட்டங்கள் இன்றைக்கு மயிலிட்டியிலையும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா மற்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும்ண்டாக்கா இராணுவ கொமாண்டோஸ் பங்களோ கட்டப்பட்ட காணிகள், ஏனைய காணிகள் தங்களை விட வேண்டும் என தாங்கள் கடற்தொழில் சார்ந்தவர்கள் கடற்கரையில் தங்களுடைய குடியேற்றங்கள் பெற வேண்டும் என போராடி கொண்டு வருகிறோம். இவ்வாறான நிலையில் எங்களுடைய போராட்டம் இன்று நேற்று அல்ல. 2009 எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் நில விடுவிப்பு சம்பந்தமான வலிகாமம் வடக்கில் நடைபெறும் சகல செயற்பாடுகளில் முன்னின்று செயற்படுகின்ற அடிப்படையிலும் அது சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கையாளுகின்ற என்ற அடிப்படையில் அதுக்கு சட்ட ரீதியாக எங்களுடைய சட்டத்திறனைகள் உதவியாக என்னென்ன விடயங்கள் தேவை என்பதை எடுத்து கொடுத்து அதை செய்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற வலிகாமம் வடக்கு பிரதேசம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த செயற்பாடுகளில் முன்னின்று செயற்படுறோம். அந்த வகையில் தான் நானும் இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கான முயற்சி. ஏன்னா அவர்களுடைய முதலாவது நோக்கில் பொதுமக்களுக்கு காணிகளை விடுவிக்கக்கூடிய வகையில் காணிகளை அளவீடு மேற்கொள்ளலன்னு தான் போட்டிருக்கு. நிச்சயமாக திரு சுகீர்தன் அவர்களே, குறிப்பாக ஒரு விடயம் தெளிவாகிறது. அதாவது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அல்லது இந்த நாட்டிலே கண்டுகொண்ட உண்மையின் அடிப்படையில் இவர்களுடைய நோக்கக்கோவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு செயற்பாட்டில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு மிஞ்சியதாக அரச பௌத்த தேரர்களுடைய அதிகாரம் காணப்படுகிறது. ஜனாதிபதி வந்து சொல்லிவிட்டு போகிறார், உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றளவும் அந்த பிராந்தியத்தினுடைய அந்த பௌத்த தேரர் இது மகா சங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டது மீள வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தி வருகிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த கோவைகள் எப்படி பிரயோசனப்படும் என்ற குறிப்பாக மகா சங்கத்தினரை சொல்ல முடியாது. ஏனென்றால் தையிட்டி விகாரைக்கான 20 வரப்பு காணி தான் அங்கே இருக்குது. மற்ற காணிகள்லாம் தனியாருடைய காணி. அதிலே பிரதேச மாவட்ட செயலாளர் சொன்னது போல் 1971 அசஸ்மெண்ட் பிளான் எங்கள்கிட்ட அசஸ்மெண்ட் பிளான் அடிப்படையில் அளவு செய்தால் அது முழுமையாக தனியார் காணியாக தான் இருக்குது. ஆகவே தனியார் காணிகள் என்றதை இவர் தங்கள்கிட்ட இதை சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டிய பிரச்சனை தனியார் காணிகள் அந்த மக்களிடையே செல்ல வேண்டும். ஏனைய அரசை விட இந்த அரசை ஒரு நம்பிக்கையோடு மக்கள் விரும்பி இருந்தார்கள். இந்த யாழ்ப்பாணத்தில் வழமைக்கு மாறாக இந்த அரசாங்கம் தங்களுடைய காணிகளை விடுவிக்கும் என்ற அடிப்படையிலும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருந்தார் இந்த அரசுக்கு. அதனால்தான் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய நிலைமை இருந்தது. குறிப்பாக பலாலி வடக்கு வடமேற்கு இதில் ஒரு மக்கள் கூட மீள்குடியேறப்படவில்லை. பலாலி வடக்கின் ஒரு பகுதி விடுவிக்கப்படவில்லை. இவ்வாறான பிரதேசங்களிலே உள்ளூராட்சி மன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி தான் மக்கள் வாக்களித்தார்கள் என தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அவ்வாறான நம்பிக்கையோடு தான் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த காணிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிருக்கின்ற அரசு என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை அரசோடு சேர்ந்து மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. மக்களிட காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறோம். நிச்சயமாக அரசின் மீதான நம்பிக்கை என்பது மக்கள் வாக்களித்த விதம் எல்லாம் சரியாக இருந்தாலும் அதன் பின்பதாக அரசினுடைய நடவடிக்கைகளும் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருக்கக்கூடிய பிராந்தியத்திலும் அரசினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது, அரசினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எப்படியான நிலைப்பாட்டை பெறுகிறார்கள் என்பதும் தெரியும். ஆகவே காலங்காலமாக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை காத்து வருகின்ற அரச கட்டமைப்பு எப்படி தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும்? மக்கள் இந்த இடத்திலே ஒரு அரச லட்சணையில் நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள் என்று கேட்பதில் நியாயம் இல்லாமல் இல்லை என்று சொல்லலாம். குறிப்பாக இவர்கள் வழங்குகின்ற கையொப்பங்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் எல்லோரும் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு குழுவினுடைய அங்கத்தவர்கள். ஆகவே அதனை காட்டி இவர்கள் உத்தியோகபூர்வமானவர்கள் இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லையா? இல்லை இதில் அவர்கள் உத்தியோகபூர்வமானவர் என்ன, இந்த கேபினட் டிசிஷன்லேயே யார் யார் அந்த குழுவில் இருக்கிறான்னு இந்த கேபினட் டிசிஷனே இருக்குது. அந்த கேபினட் டிசிஷனில் உள்ள குழுக்களில் தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் மக்களிடம் சந்தேகம் இருக்கும். ஏனென்றால் தங்களுடைய காணிகள் இழக்கப்பட்டு விடுமோன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த மக்களுடைய இதை மதிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஆனால் இதே நேரத்தில்
அந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு சிலருடைய பின்புல சக்திகளால் இதை தடுக்கிறதுக்கான ஏனென்றால் இரு பக்கங்களும் மாறி மாறி தடுவற்றி கொண்டு வந்தால் இந்த செயற்பாடு இல்லாமல் போகும். குறிப்பிட்ட காலத்தில் இந்த செயற்பாடுகள் இல்லாமல் போகும்போது உண்மையில் அந்த காணி உரிமையாளர்கள் பலர் வயது போனவர்கள். உண்மையில் சில பேருக்கு அந்த காணியின் உறுதி வச்சுக்கிறார்களுடைய அந்த காணிகளை அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை. 35 ஆண்டுகளை தாண்டிட்டு அவர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் வயது போனவர்கள், அவர்களால் ஒழுங்காக தொடர்ச்சியாக செயற்பட முடியாத நிலைமை இருக்கிற நிலைமையில் விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அவர்கள் மரணித்து விட்டால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல முடியாத நிலைமை. அதில் மாற்றுக்கருத்தில் விரைவாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் அரசனுடைய ஒரு பொறிமுறை ரீதியாக வருகிற போது அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அரசும் சரி, அரசனுடைய கட்டமைப்புகளும் மக்களிடம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது என்கின்ற ஒரு உண்மையை மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த நிலையில் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக தவிசாளர் சுகிதன் அவர்கள் மக்களோடு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் சில கருத்துக்களை பார்க்கிற போது மக்கள் இப்போது சுகிதன் அவர்களோடு முரண்பட்ட ரீதியான வெளிப்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரதேசத்திலே அந்த மக்களுடைய காணி உரிமையாளர்கள் என்னோட கதைத்திருந்தார்கள். ஒரு சிலர் குழப்புவதால் நாங்கள் இந்த செயற்பாட்டை இழக்க வேண்டியிருக்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடுகிறோம் என்று அந்த மக்கள் என்னோட கதைத்திருந்தார்கள். உண்மையில் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பிரித்தாளன் தந்திரவாதத்தை நாங்கள் ஆள விரும்பவில்லை. மக்கள் ஒற்றுமையாக நின்று அந்த வேலையை செய்யணும் என்றதை நாங்கள் விரும்பினாங்க. அதனால தான் நானும் அந்த ஒரு சிலர் வந்து சொன்னார்கள், நாங்கள் இவர்கள் செல்லட்டு நாங்கள் எங்களுடைய காணிகளை காட்டுகிறோம் என்று. ஆனால் நாங்கள் அவ்வாறான செயற்பாட்டை செல்லவில்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கவனும் கடந்த காலங்களில் பிரிவினைந்தமையால் தான் நாங்கள் இன்று பலவீனமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பலமாக இருந்தால்தான் எங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் ஒற்றுமையாக அந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதற்காக உதவியாக இருந்தேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பு அந்த மக்களை தவறாக வழிநடத்துவதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம், அதாவது ஐபிசி தமிழினுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நீங்கள் ஒரு அரசு சார்பானவர் என்கின்ற மாதிரியான அந்த துணியிலே ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் மக்களுக்கானவரா சுகிர்தன் அல்லது அரசு சார்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டமைப்புக்கு ஒத்துழைப்பவராக மாறியிருக்கிறாரா? நிச்சயமாக இது தவறான விடயம். அவர்கள் காலத்துக்கு காலம் தங்களுடைய செயற்பாடுகளை இவ்வாறு தான் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை இவ்வாறு தான் சொல்லுவார்கள். அதில் நான் நன்மையில் பார்த்தேன், அந்த காணி உரிமையாளரில் ஒருவர், காணி உரிமையாளர் அல்ல, காணி உரிமையாளர்கள் சார்பில் பங்கு பற்றிய ஒரு சான்றிதழாளர் சொல்லியிருந்தார், பல கோடிகள் இவருக்கு கிடைத்திருக்கலாம், அதனால் தான் இவர் எப்படி செய்கிறாருன்னு. பிழையான தகவல். அதே போல் அரசுக்கு நாங்கள் சார்பானவர்கள் அல்ல, நாங்கள் மக்களுடைய காணிகள் எடுக்கிறதுக்காக செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இவர்கள் யாருமே இந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்ட காணிக்கு எதிராக எந்த ஒரு வழக்கு நடவடிக்கையிலையோ எந்த ஒரு நடவடிக்கையிலும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ பங்கு பெற்றவில்லை. 2023 மார்ச்சிலிருந்து இந்த போராட்டங்கள் செய்யும்போது 2023 மே மாதம் இவர்களுடைய சட்டத்தரணி காண்டிமன் அவர்கள் நாங்கள் வழக்கு போட தயாராகின்றோம், வழக்கு செய்கிறோம். அப்பொழுது மக்கள் சபை இல்லை, இவர்கள் வழக்கு போடாண்டே ஆயத்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் வழக்கு போடவில்லை? இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை அங்கே அரசியல் செய்வதா, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதல்ல. அந்த பிரச்சனையை காட்டி காட்டி பிரச்சனை செய்து கொண்டு இருப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய அவ்வாறு இல்லை. எங்களுக்கு அவ்வாறு இல்லை. மக்களுடைய காணிகளை இவ்வாறு சாதுரியமாக அங்குலமாக மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கட்சியின் நோக்கம். எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் தான் இந்த 2276 பேருக்கு எதிரான வழக்குகளை அவர்கள் போட்ட உயர்நீதிமன்ற வழக்கு, இந்த காணிக்கு எதிரான வழக்குகளை செய்து இன்றைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. கடந்த தவணையில் கூட இந்த வசாவலா நடைபெறுகின்ற வைத்தியசாலை தனியார் காணியில் கட்டப்படுகின்றது. இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்ற போது, இவ்வாறாக நடக்கிற என்ற போது இராணுவத்தினர் தாங்கள் விடக்கூடிய காணிகளை அளவீடு செய்வதாகவும் விரைவில் அதற்கான இதை சமர்ப்பிப்பதாக நீதிமன்றம் சொல்லியிருக்கேன். இவ்வாறான ஒரு வழக்குகளை செய்து கொண்டு இருக்கணும். இவ்வாறான வழக்குகளை அவர்கள் செய்யவில்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் அல்ல. மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல விதமான போராட்டங்களில் ஈடுபடுறவர்கள், சகல விதமான நடவடிக்கையை ஈடுபட்டு இன்றைய அரசுடன் ராஜேந்திர ரீதியாக இந்த காணிகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்யணும். இதே நேரத்தில் எங்களுடைய மற்ற மக்களும் இன்றைய போராடி கொண்டிருக்கிறார் மயிலிட்டியில். அந்த மக்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம். மயிலிட்டி மட்டுமில்லை, வலிகாமம் வடக்கிலே 2500 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறதுக்கு
தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபடுவேன் நான். குறிப்பாக இப்படியான ஒரு சூழ்நிலையில் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய அமர்விலே தையட்டி விகாரைக்குரிய காணி வழங்கிவிட்டு மீத காணிகளை பெற்றுக்கொள்வதற்கான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு பிரேரணை அல்லது முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டதாக அறிய கிடைக்கிறது. உண்மையா? அது எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களால் அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். விகாரைக்குரிய காணியை அளந்துவிட்டு விகாரைக்குரிய ஒரு காணியை நாங்கள் விகாரை தாதுகோபம் இருக்கிற காணியை மட்டும் விட்டுவிட்டு மிச்ச காணிகளை அளவீடு இல்லாமல் விட சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் அவ்வாறான ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் அவ்வாறான ஒரு தீர்மானங்கள் நாங்கள் எடுப்போம் என்றால் நாங்களே விகாரை தனியார் காணியை வழங்கிவிட்டோம்னு இந்த முடிவுக்கு அரசு வரக்கூடிய நிலைமை உருவாகும். அவை நாங்கள் அவ்வாறு இல்லாமல் மக்களுடைய காணிகளை மக்களை பெற்றுக் கொடுக்குற நடவடிக்கையெல்லாம் நடுவோம். நாங்கள் அந்த அவ்வாறான ஒரு செயற்பாட்டை செல்லவில்லை. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் அடையாளப்படுத்தின எங்களுடைய பிரதேச வீதியை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் தையிட்டு விகாராதிபதிக்கு 29 கடிதம் அனுப்பியிருக்கிறேன். மே மாதம் 11 முன்னர் அந்த காணிகள் பாதையை விடுவிக்கப்பட வேண்டும், இல்லை அந்த பாதை தங்களுக்குரிய காணி உரித்துவம் இருந்தால் உரிமையை தர சொல்லி அவ்வாறு அது நேற்றைய சபை கூட நிகழ்விலும் கூட அது கலைக்கப்பட்ட நேரத்தில் சட்ட நடவடிக்கை போனோம். நாங்கள் சட்ட நடவடிக்கை இல்லாமல் எங்கள் பிரதேச சபையின் பாதையோரால் தடுத்து வைத்திருந்தால் அகற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்ய இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதியாக அது காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் பிரதேச சபைக்கு அது தொடர்பான அதிகாரங்கள் இருக்கிறது. பிரதேச சபை தொடர்பான அந்த இடையிலே இது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதி என்று ஒரு பதாகை வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. அது ஏன் கைவிடப்பட்டது? அல்லது பிரதேச சபையினுடைய ஒரு முடிவை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினர் எப்படி சவாலுக்குட்படுத்த முடியும்? உங்களுடைய இல்லை என்னென்றால் நாங்கள் சட்டவிரோதமான காணிக்கையில் நாங்கள் சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு எதிரான ஒரு போர்ட்டில் தான் போட இருந்தோம். எங்களுடைய பிரதேச சபை எங்களுடைய நகர அபிவிருத்தி கட்டளை சட்டத்துக்கு கீழே அவ்வாறான இதை போடலை. நாங்கள் ஒரு காணி ஒன்றிலே சட்டவிரோதம் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இருந்தால் அதை நோட்டீஸ் ஒன்று ஒட்டுவோம். இது 3 லாங்குவேஜில் ஒரு போர்ட் போட இருந்த நிலைமையில தான் பலாலி போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த இன முரண்பாடு ஏற்படக்கூடிய நிலைமை உருவாகும், ஆகவே நீங்கள் இதை போடுவதை தவிர்க்குமாறும் சட்ட ரீதியாக இதை நீங்கள் ஆனால் சட்ட ரீதி அடிப்படையில் இந்த விடயம் இருந்தாலும் நாங்கள் சரி அவ்வாறான ஒரு முரண்பாட்டை தவிர்த்து கொண்டு ஏனைய வழிமுறைகள் நூறாக இவ்வாறு இலகுவாக இந்த காணிகளை நாங்கள் மக்களுக்கு சென்றடைய பெற்றுக் கொடுக்கிறதுக்கான நடவடிக்கை ஏற்க முடியுமோ அவ்வாறான நிலைமையில் தான் இந்த நடவடிக்கை நாங்கள் ஏற்பட்டுள்ளோம். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், தையிட்டு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய இந்த விகாரை காணி அல்லது அது சார்ந்து செயற்படக்கூடிய விகாராதிபதியினுடைய நகர்வுகள் எப்படி என்று சொல்லி குறிப்பாக நாக விகாரை பிக்குவை அழைத்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடபிராந்தியத்தில் இந்த பௌத்த தேரர்கள் மேற்கொள்ளுகின்ற நில அபகரிப்புகள் தொடர்பாக மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு பேசி எப்படியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது அவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தில் இருந்து எப்படி அந்த காணிகளை பெற்றுத்தர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் அவர்களோட காய்த்த கதைகள் சரிவராதவடைய தான் இன்றைக்கு அரசுக்கு அந்த முறைப்பாடுகளை முன்வைத்த அடிப்படையில் தான் இந்த கேபினட் டிசிஷன் வந்திருக்கு. ஒரு அமைச்சரவை தீர்மானம். இந்த அமைச்சரவையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றமையால் கட்டாயம் அதுக்கான ஒரு எழுத்து மூலமான அறிக்கை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அறிக்கையை தான் 60 நாட்களில் கண்டறியப்படும் விடயங்கள் மற்றும் சிபாரிசு உள்ளடக்கிய விரிவான அறிக்கை 60 நாளில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்பட்டது. இந்த வரைக்கும் அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. தவிசாளர் அவர்களே, குறிப்பாக கேபினட்டினுடைய அறிக்கைகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு புத்த கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த கட்டுமானத்துக்குரிய நிலம் வழங்கப்படுமா, அல்லது பௌத்த கட்டமைப்புக்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறீர்களா? குறிப்பாக இப்போது பௌத்த சாசன அமைச்சர் அவர் எப்படியாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அமரபுர நிக்காய அவனுடைய தேரர்களோடு சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படக்கூடியதாக இருக்குது. மக்கள் நீதியை கோருகின்ற மக்கள் ஒரு புறமாக இருக்கு, இது வேறொரு புறமாக இருக்கிறது. நீங்கள் தென்னிலங்கையினுடைய ஊடகங்களை பார்த்தீர்கள் என்றால் மிக நீண்ட கட்டுரைகள் வரையப்படுகிறது. அந்த கட்டுரைகள் எல்லாம் இது இந்த போராடுகின்ற மக்களை அங்கு பழி சொல்பவர்களாக மாற்றப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் ஸ்ரீலங்காவினுடைய அரச தரப்பு உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தரும் என்று? நம்பிக்கைக்கு மேலால் நாங்கள் சாதுரியமாக இந்த காணிகளை பெற வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. என்ற அரசினுடைய சதி விலைகளுக்கு சிக்காமல் நாங்கள் அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது, மக்களுக்கு. அவ்வாறான அடிப்படையில் தான் நாங்கள் இதை முயற்சிக்கின்றோம்.
சரி. குறிப்பாக அளவீட்டு பணிகள் இடம்பெற்றது. அளவீட்டு பணிகளின் பின்பதாக இந்த மக்கள் சொல்வது போலவே எடுத்துக்கொள்ளலாம். அளவீட்டு பணிகளின் பின்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலங்களையும் ஆக்கிரமிக்க மாட்டார்கள் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவ்வளவு காலமும் அது அடையாளப்படுத்தப்படவில்லை, அளவீடு செய்யவில்லை. ஆகவே குறிப்பிட்ட பகுதியை வைத்திருந்தார்கள். இன்னும் அவர்களுக்கு தேவை இருக்கலாம். வாகனத்தை தரிப்பிடம் அமைப்பதற்கோ அல்லது அவர்கள் வர்த்தக நிலையங்களை அமைப்பதற்கோ. திருகோணமலையில் ஒரு கோப்பி கடைக்காகத்தான் அந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய பௌத்த கட்டமைப்பு அல்லது அதனுடைய தேரர்கள் அதோடு சார்ந்து இயங்குகிற அரச இயந்திரம் மீண்டும் அளவீட்டு செய்த பின்பதாக அந்த காணிகளை மக்களுக்கு எதிராக பௌத்த தரப்புக்கு கொடுக்காது என்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அந்தான் உண்மையில் மக்களின் சந்தேகம் நியாயமானது. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்களிலே பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கக்கூடிய வகையில் காணிகளை அளவீடு மேற்கொள்ளல், உண்மையான காணி உரிமையாளர்களுக்கு காணிகள் விடுவித்தல், இது ரெண்டும் அந்த அவர்களுடைய நோக்கிலே இருக்கின்ற விடயங்கள். ஆகவே நாங்கள் ஒன்று காணிகளை காணி என்ற உறுதியை உறுதிப்படுத்திட்டோம், இது தனியார் காணி என்றது. ரெண்டாவது காணியை நாங்கள் அடையாளப்படுத்திட்டோம், இதுதான் எங்களுடைய காணி, மக்களுடைய காணி, இந்தந்த காணி இன்னாற்ற காணிகள் என்றது. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீதிமன்ற நடவடிக்கை போனால் அங்கே தடை இருக்காது. ஏனென்றால் காணி உரிமையாளர் இவர் என்றது அடையாளப்படுத்தப்பட்டுவிடும், காணி இதுதான் என்றது அடையாளப்படுத்தப்படும். இலகுவாக அந்த காணிகளை பெறக்கூடிய நிலைமை மாறிவிடும். அப்பொழுது பௌத்த சாசனத்தின் இதில் செய்ய முடியாத நிலைமை உருவாகும், சிக்கல் நிலைமை உருவாகும். ஏனைய கடந்த காலங்களில் இருந்த அரசு போல இந்த அரசை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு மக்களுக்கு செய்யும் என்று எதிர்பார்க்க இருந்தாலும் மக்களிடம் சந்தேகம் இருக்கின்றதுதான். குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் கடந்த கால அரசுகளைப் போல இந்த அரசு இல்லை, மக்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றும் என்று சொல்லி. ஆனால் கடந்த கால அரசுகளில் இருந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், தொல்லியல் ரீதியான அடையாளப்படுத்தல்கள் இப்படி தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அண்மையில் பார்த்தீர்களாக இருந்தால் வெடுக்கனாரி மலையிலே பௌத்த கட்டுமானத்துக்கு சொந்தமானது என அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். இங்கு வரக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது விகாரை, அதற்கு பொறுப்பாக இருக்கிறார் இந்த பிக்கு என்று சொல்லுகிற போது அந்த பிக்குவை அழைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்படியான ஒரு அரச கட்டமைப்பில் எப்படி அந்த நீதியை எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லை? நிச்சயம் அந்த சந்தேகங்கள் தான் எங்களுக்கும் இருக்கின்றது, மக்களுக்கும் இருக்கின்றது. ஏன்னா ஒரு சட்ட ரீதியான வழக்கு இருந்தாலும் அதை பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமையில் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டாலும் அவர்கள் அந்த செயற்பாட்டை மீறி அந்த கோயில்களை கட்டுவதும் அந்த கட்டுமானங்களை செய்வதும் அந்த பௌத்த செய்வதுமான செயற்பாடு ஈடுபடுகின்றமை தான் இன்றைக்கு இந்த தையிட்டு விகாரையிலும் மக்களுக்கு அவ்வாறான சந்தேகம் இருக்கிற நியாயமானது தான். அது எங்களுக்கும் இருக்கின்ற விடயங்கள் தான். ஆனாலும் புத்திசாதுரியமாக இந்த காணிகளை பெற்று விடுவோம் என்ற ஒரு எளிய நப்பாசையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுறோம். நிச்சயமாக நீங்கள் நம்புகின்ற விடயங்கள் சாத்தியமானால் எல்லோருக்கும் நல்லது. நிச்சயமாக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிலம் என்பது ஒரு உயிருள்ள உணர்வு என்று சொல்லலாம். தாய் தந்தை பாட்டன் போட்டி என்று சொல்லி ஆண்டிருக்கக்கூடிய நிலத்தை இன்று இன்னொருவர் வைத்திருக்கிற போது அதனால் அனுபவிக்கின்ற வலி என்பது மிகப்பெரியது. ஆகவே அந்த மக்களுடைய நிலம் விடுவிக்கப்படுவது என்பது பொருத்தமானதாக இருக்கும். முயற்சிகளை தொடருங்கள். நன்றி தவிசாளர் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. நிலமிழந்து போனால் நாங்கள் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் நம்ம தமிழர்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் என்று அடையாளம் இல்லாமல் போகும். ஆகவே அதற்காக தொடர்ச்சியாக உழைப்போம். இவ்வாறான சந்தர்ப்ப தந்தமைக்காக ஐபிசி தமிழுக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி நேயர்களே. இந்த நாளில் பேசியிருக்கிறோம் தையட்டி விவகாரம் தொடர்பாகும், தையட்டியில் இப்போது சமகாலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகும், மக்களுடைய எதிர்ப்பு, பிரதேசத்தினுடைய நகர்வுகள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். மாற்றம் ஒன்று உருவாக வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாற்றம் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.